Hello everyone, welcome to Suha Academy. In the video, simple interest use பண்ற basic formulas plus RS Agarwal solved examples 10 problems in the video பார்க்கலாம். First, simple interest இருக்கிற basic formulas என்னலானா SI is equal to PNR divided by 100. அது என்ன simple interest? இன்ட்ரெஸ்ட்னாலே வட்டி தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தனி வட்டி அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து இன்ட்ரெஸ்ட் ரெண்டு வகையா இருக்கு. நம்ம இந்த வீடியோல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டி பத்தி அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கறத நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட 500 ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்கேன். ஓகேவா? அதை வந்து நான் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் 10% வட்டிக்கு நான் உனக்கு திருப்பி தரேன் அப்படின்னு வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 500 ரூபாய் நான் கடன் வாங்கியிருக்கேன்ல, அதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட். ஒரு வருஷம் கழிச்சு தர அப்படின்னு சொல்றேன்ல, அதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். இவ்வளோ பர்சன்டேஜுக்கு வட்டி போட்டுக்கோ, அதாவது 10%க்கு வட்டி போட்டுக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? நான் என் ஃப்ரெண்டுக்கு திருப்பி தரும்போது, அந்த 500 ரூபாவை திருப்பி தரும்போது வட்டி அமௌண்ட்டும் சேர்த்து கொடுப்பேன். சரியா? அந்த வட்டி அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் வந்து என்னது? PNR டிவைடட் பை 100. ஸோ இதுக்கு அந்த 500 ரூபாய்க்கு 10% வட்டி எடுத்துக்கோ அப்படின்னு வந்து நான் சொன்னேன்னா, அப்போ நான் எவ்வளோ ரூபாய் அவளுக்கு திருப்பி கொடுக்கும்போது கொடுப்பேன்? P வந்து 500 into number of years 1, rate of interest 10 divided by 100. ஸோ 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நான் வட்டி எவ்வளோ அந்த பொண்ணுக்கு கொடுப்பேன் அப்படின்னா 50 ரூபாய் வந்து வட்டி கொடுப்பேன். அப்போ நான் மொத்தமாக ஒரு அமௌண்ட் கொடுப்பேன்ல கடன் வாங்கின பொண்ணுக்கு, அது என்னது? அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு கடன் வாங்கின அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் வட்டி ஈக்குவல் டு நான் மொத்தமாக அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கொடுப்பேன்? 500 ரூபா பிளஸ் வட்டி 50 ரூபா, அதாவது 550 ரூபா. அப்போ அமௌண்ட் வந்து 550. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன். தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. P அப்படின்னா கடன் வாங்கின அமௌண்ட், N அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், R அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் 500 ரூபா வந்து கடன் வாங்குறேன் அப்படின்னா அதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட். எத்தனை வருஷம் கழிச்சு அந்த கடன் நான் அடைப்பேன் அப்படின்னு வந்து சொல்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி வந்து நான் உனக்கு தருவேன் அப்படின்னு வந்து சொல்றது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் எவ்வளோ வட்டி தருவேன் அப்படின்னு வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு, வட்டி மட்டும், ஓகேவா? வட்டி மட்டும் நான் இவ்வளோ தருவேன் அப்படின்னு வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் SI இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ மொத்தமாக நான் அவளுக்கு கடனை திருப்பி அடைக்கும் போது எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அமௌண்ட். நான் கடன் வாங்கின அமௌண்ட் ப்ளஸ் வட்டி. நான் கடன் வாங்கின அமௌண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? பிரின்சிபல் ப்ளஸ் வட்டி எவ்வளோ? SI. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி எந்த சம் கிட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதோட ஃபார்முலா மட்டும் இப்போ சொல்கிறேன். எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம சம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 200A டிவைடட் பை N இன்டூ 200 பிளஸ் N மைனஸ் 1 இன்டூ R. ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா, find the simple interest on rupees 68,000 at 6.2/3% per annum for 9 months. ஓகே, இப்போ பாருங்க given என்னெல்லாம்? given simple interest என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. SI is equal to what on rupees 68,000, அதாவது principal is equal to 68,000. rate of interest கொடுத்துருக்காங்க 16.2/3% for number of years. number of years அப்படின்னு தான் இருக்கு, ஆனால் இங்கே வந்து மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி மந்த்ஸை இயராக மாற்றுறது? 9 டிவைடட் பை மொத்தமாக எத்தனை மந்த்ஸ் இருக்குது ஒரு இயரில்? 12. ஸோ 9 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் இயர். அப்போ வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 9 டிவைடட் பை 12. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஃபார்முலா என்னது? SI is equal to PNR divided by 100. P என்னது? 68,000. So 68,000 into number of years என்னது? 9 divided by 12.
into rate of interest. Rate of interest வந்து mixed fractionல இருக்கு. எப்படி 16 2/3 அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம improper fractionக்கு மாற்றணும். எப்படி மாற்றுவோம்? 3 into 16 plus 2 divided by 3 அப்படின்னு வந்து போடுவோமா? 3 into 16 எவ்வளோ? 16 into 3 is equal to 6 3s are 18, 3 1s are 3 plus 1 4, 48. 48 plus 2 50. 50 divided by 3. So 50 divided by 3 divided by 100 வந்து நம்ம இங்க போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். ரெண்டு ஜீரோஸ் இங்கேயோ போயிருது. ஓகே, வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? 3 டேபிள்ல 3 1 டைம், 9 வந்து 3 டைம்ஸ், 3 டேபிள்ல 3 1 டைம், 12 வந்து 4 டைம். வேற என்ன கேன்சல் பண்ண முடியும்? 4 டேபிள்ல 4 1 டைம், 6 8 0 எவ்வளோ டைம்? 1 4s are 4, மீதம் 2, 7 4s are 28, அதுக்கப்புறம் ஒரு 0. இப்போ 170 equal to 170 into 50. So 17 into 5 போடலாம். 7 5s are 35, 5 1s are 5 plus 3 8. So 85. 85 எத்தனை ஜீரோஸ் இருக்கு? ரெண்டு ஜீரோஸ் இருக்கு. ஸோ ரெண்டு ஜீரோ போட்டுக்கலாம். அப்போ நம்ம ஆன்சர் என்னன்னா 8500. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? 8500. அடுத்த கொஸ்டின் போலாமா? Find the simple interest on rupees 3000 at 6 1/4% per annum for the period from 4th February 2009 to 18th April 2009. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. P வந்து 3000 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 1/4% அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 4th February 2009 to 18th April 2009 அப்படின்னு வந்து டேஸ் கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டேஸை எப்படி நம்பர் ஆஃப் இயர்ஸா கன்வெர்ட் பண்றது? இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த டேஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, the day on which money is deposited is not counted and the day on which the money is withdrawn or returned is counted. அதாவது நான் உங்ககிட்ட 500 ரூபாய் கடன் வாங்குறேன். அந்த 500 ரூபாய் வந்து நான் 4th February எப்போ கடன் வாங்குறேன் அப்படின்னா, நீங்க எனக்கு 5th Februaryல இருந்து தான் வட்டி போடணும். 4th Februaryல இருந்து வட்டி போடக்கூடாது. ஆனா நான் 18ஆம் தேதியே உங்களுக்கு கொடுத்துட்டேன், 18ஆம் தேதி ஏப்ரல் அப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் நீங்க வந்து 18ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு எனக்கு வட்டி போடணும். அதாவது வாங்கின அன்னைக்கு வட்டி போடக்கூடாது, கொடுக்குற அன்னைக்கும் சேர்த்துதான் வட்டி நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? February, March, April. ஸோ 3 மந்த் தான் கொடுத்துருக்காங்க. Februaryல எத்தனை டேஸ்? ஸோ 4th கவுண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா 4thல இருந்து 28th வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். ஏன் 28 29 கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 2009 is not a leap year. எப்படி லீப் இயர்லன்னு சொல்றேன்? ஏன்னா இது வந்து 4ஆல டிவிசிபிள் ஆகாது. 9 அப்படிங்கறத பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு, அது வந்து 4 டேபிள்ல டிவிசிபிள் ஆகாது. ஸோ வந்து இந்த 2009 Februaryல 28 டேஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ 4 டேஸ் வந்து கணக்குக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா 28 மைனஸ் ஃபர்ஸ்ட் 4 டேஸ் கணக்குக்கு வச்சுக்காம நம்மளுக்கு மொத்தம் 24 டேஸ் இருக்கு. ஸோ Februaryல 24 டேஸ், மார்ச்ல ஃபுல்லா 31 டேஸ், ஏப்ரல்ல 18th வரைக்கும் தான் நம்ம வந்து வட்டி போடணும். ஸோ 18 எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4 + 1 5 5 + 8 13 2 + 1 3 3 + 3 6 6 + 1 7 73. இது வந்து டேஸ்ல இருக்கு. எப்படி நம்ம இயரா மாத்துவோம்? 73 டிவைடட் பை மொத்த நாட்கள் இந்த இயர். ஸோ ஒரு இயர்ல எத்தனை நாட்கள் இருக்கு? 365. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 73 டேபிள்ல 73 வந்து 1 டைம், 365 வந்து 5 டைம். மோஸ்ட்லி டேஸ்ல கொடுத்தா இந்த மாதிரி கேன்சல் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம வந்து கேரி, அப்புறம் சம் வந்து போட ஆரம்பிங்க. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 1 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த ஃபார்முலா SI இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. P என்ன நம்மளுக்கு தெரியும்? 3000 இன்டூ N என்னது? 1 டிவைடட் பை 5 இன்டூ R என்னது? மிக்சட் ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க 6 1/4 அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல மாத்துறது? 6 4s are 24, 24 + 1 25. ஸோ 25 டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கும் 25 டிவைடட் பை 4. ஸோ 25 டிவைடட் பை 4 டிவைடட் பை 100. ஓகேவா? அப்ப இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம்.
வேற 5 ones are 25 5s are. வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? 2 டேபிள்ல 4 2 times 30 வந்து 15 times. வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன எழுதலாம்? 15 into 5 divided by 2. 15 5s are என்னது? 15 into 5. 5 5s are 25. 5 ones are 5 6 7. 75 divided by 2. So 75 divided by 2. 75 divided by 2 எவ்வளோ? 3 6 1 5 7 2s are 14. மீதம் 1.0. So இது வந்து 5 times. minus 10 பண்ணா 0 கிடைச்சு. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 37.50. அப்ப எனக்கு இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்னது? rupees 37.50 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் போலாம். A sum at simple interest at 13.1/2% per annum amounts to rupees 2502.50 after 4 years. Find the sum. First given எல்லாம் எழுதிடலாம். given எல்லாம் என்னது? R is equal to 13.1/2% அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. வேற என்ன கொடுத்திருக்காங்க? amount, அதாவது amount is equal to P plus SI is equal to 2502.50. நான் SI க்கு rearrange பண்ணனா P எங்க போகும்? equal to அந்த சைடு போச்சுனா SI is equal to 2502.50 minus P. ஓகேவா? அடுத்து number of years என்னது? 4 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. வேற என்ன தெரியணும்? P வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். P is equal to what அப்படிங்கறது அவங்களோட क्वेश्चन. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஃபார்முலா என்னது? SI is equal to PNR divided by 100. SI என்னது? 2502.50 minus P is equal to P என்னது? P அப்படியே எழுதிக்கணும். N என்னது? 4. Rate of interest என்னது? 13.1/2. அது எப்படி எழுதணும்? 13 2s are 26 plus 1 27. 27 divided by 2 27 divided by 2. The whole divided by 100. இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம்? 4 டேபிள்ல 4 1 time, 100 வந்து 25 times. வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? 27p divided by 50 is equal to 2502.50 minus p அப்படின்னு வந்து எழுதிக்கலாமா? நான் இப்போ equal toக்கு left sideல இருக்கிற p right side கொண்டு போறேன். 2502.50 is equal to 27 divided by 50p plus p. So இதை எப்படி எழுதலாம்? 2502.50 is equal to 27p divided by 50 plus 50p divided by 50p எழுதலாமா? LCM எடுக்கலாம். அப்போ 2502.50 is equal to 77p divided by 50. இப்போ p எப்படி எழுதலாம்? p is equal to 2502.50 into 50 divided by 77. ஓகே, இப்போ கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நான் ஃபர்ஸ்ட் 2502.50 into 50 பண்றேன். சோ என்ன கிடைக்குது? 2502.50 into 50. zeros வந்து நான் இப்போதைக்கு எழுதாம கடைசில எழுதிக்கிறேன். கேன்சல் வந்து 5 5s are 25, 5 2s are 10 11 12, 5 zeros are 0 plus 1 1, 5 2s are 5 5s are 25, 5 2s are 10 11 12. So 1 2 5 1 2 5. இங்க ஒரு 0 இருந்துச்சு, இங்க ஒரு 0 இருந்துச்சு. சோ நான் ரெண்டு 0 போட்டுக்கிறேன். क्वेश्चनல பார்த்தா டெசிமல் பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு டிஜிட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிறேன். சோ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 125.125 divided by 77 is equal to p அப்படின்னு வந்து கிடைக்குது. சரி, நான் இப்போ வந்து இத 11 டேபிள்ஸ்ல வந்து கேன்சல் பண்றேன். 11 டேபிள்ல வந்து 77 7 டைம்ஸ். இது எத்தனை டைம்? சோ 12 இருக்கு, 1 11, அப்ப இங்க மீதி வரும், திரும்ப 11 போடுறேன், மீதி 4 வரும், 33, மீதம் வந்து 8 வரும். அடுத்து இங்க 7 டைம்ஸ் 77, மீதம் வந்து 5 வரும், இங்க வந்து திரும்ப 5. திரும்ப 7 டேபிள்ஸ்ல வந்து 11375 நான் கேன்சல் பண்ணா 7 வந்து 1 டைம் போகும், 11375 வந்து 1625 டைம்ஸ் போகும். அப்ப எனக்கு p யோட ஆன்சர் என்ன கிடைக்குது?
25 அப்படின்னு வந்து கிடைக்குது. அவ்வளவுதான். அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the simple interest occurred on an amount of rupees 2500 at the end of 6 years is 1875. அதாவது P வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 2500 இருக்கும்போது 6 வருஷத்துக்கு அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா வந்திருக்குன்னா 1875 வந்திருக்காமா. What would be the simple interest occurred on an amount of rupees 6875 at the same rate and the same period? So இது ஒரு சம் மேல ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்திருக்கிறது. செகண்ட் என்ன கேக்குறாங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 6875 இருந்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் பீரியடும் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்த மாதிரியே இருந்தா இதோட எஸ்ஐ என்ன அப்படிங்கறதா வந்து ஃபோர்த் கொஸ்டின். சரி, சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் given எல்லாம் என்னது? SI is equal to 1875. இங்க கொடுத்திருக்காங்கல்ல, SI is equal to 1875. Next, principal amount is equal to 2500. Okay. Number of years என்ன கொடுத்திருக்காங்க? 6 years. Rate of interest வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா அவங்க வந்து தரல. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? செகண்ட் ஒன்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? அடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 6875. ஃபைன். அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6, ஏன்னா சேம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சேம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 6 இருக்கிறதுனால செகண்ட் கொஸ்டினுக்கும் 6 தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் அஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இதோடத இங்க போட்டுக்கலாம். ஓகேவா? சொல்யூஷன் போலாம். ஃபர்ஸ்ட் 1875 is equal to, அதாவது SI is equal to PNR divided by 100. So SI 1875 is equal to P என்னது 2500 into PN என்னது 6 into R வந்து தெரியாத unknown divided by 100. இதை எப்படி கேன்சல் பண்றது? ரெண்டு ஜீரோஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. மற்றது எல்லாத்தையும் வந்து நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? 1875 divided by 25 into 6 is equal to R. அப்போ 5 டேபிள்ல 25 வந்து 5 டைம்ஸ். 1875 3 times 15, மீதோ 3 இருக்கும். ஸோ 35 வந்து 7 டைம்ஸ், மீதோ 2 இருக்கும். ஸோ 25 வந்து 5 டைம்ஸ். திரும்ப 5 டேபிள் எல்லாம் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 5 1s are 5, 375 எவ்வளோ டைம் போகும்? 7, மீதி 2 வரும். ஸோ 5. ஸோ 75 divided by 6 அப்படின்னு வந்து R கிடைக்கும். R is equal to 75 divided by 6. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இதை தூக்கி இங்க போட்டுடலாம். இதுக்கு R என்னது? 75 divided by 6% அப்படின்னு வந்து எழுதிட்டு நான் SI வந்து கால்குலேட் பண்ண போறேன். SI கால்குலேட் பண்ணலாமா? SI is equal to PNR divided by 100. P என்ன கொடுத்திருக்காங்க? 6875. N என்ன கொடுத்திருக்காங்க? 6. R என்னது? 75 divided by 6 அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். The whole divided by 100. கேன்சல் பண்ணலாமா? 25 டேபிள்ல 75 வந்து 3 டைம், 100 வந்து 4 டைம். வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியும். 6ஐயும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 875 divided by 4. 4 டேபிள்ல 4 1 டைம், 4 மீதம் வந்து 2. அடுத்து 7 times 28. ஸோ 28 வந்துரும் 0. நெக்ஸ்ட் 7 வந்துச்சுன்னா 1 டைம் 4 3, கீழே 5 வரும். ஸோ இது வந்து 8 times 32, கீழே வந்து 3 வரும். பாயிண்ட் வச்சு ஒரு 0 எடுத்துக்கிறேன். எனக்கு எத்தனை டைம் வரும்? 7 டைம் 28 வரும், மீது 2, இன்னொரு 0 போட்டோம்னா இது வந்து 5 டைம்ஸ். ஸோ எனக்கு என்ன கிடைக்குது? 1718.75 into 3 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அதை மல்டிப்ளை பண்ணலாம். 1718.75 into 3. 5 3s are 15. 7 3s are 21 plus 1 22. இங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். 3 8s are 24 plus 2 26. So 26. 3 1s are 3 plus 2 5. 3 7s are 21.
3 ones are 3 plus 2 5. ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு 5156.25 அப்படின்ட்டு எஸ்ஐயோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அவ்வளோதான் இந்த சம். அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a sum of rupees 800 amounts to 920 in 3 years at simple interest. If the rate of interest is increased by 5%, then the amount will increase to how much அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த சம்ல என்ன சொல்றாங்க 800 ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு 800 ரூபாவை கடைசியா கட்டும் போது 920 ருபீஸ்க்கு, அதாவது 920 மைனஸ் 800 தான் வந்து நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரி, அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இஃப் இன் கேஸ் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ்ட் பை 5% இருந்துச்சுன்னா அமௌண்ட் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது எப்படி போடுவோம்? ஃபர்ஸ்ட் கிவன்ல எழுதலாம். கிவன் என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 800. அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 920. நம்மளுக்கு அமௌண்ட் தெரியும் என்னது? இது வந்து பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ. அப்போ எஸ்ஐ மட்டும் என்னது? எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டா? அப்போ 920 மைனஸ் 800 எவ்வளோ? 120. 120 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 3. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? ஃபார்முலா என்னது? எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. எஸ்ஐ என்னது? 120 இஸ் ஈக்குவல் டு பி வந்து 800 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 இன்டூ ஆர் வந்து தெரியாது டிவைடட் பை 100. ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியும். இந்த 2 0 கேன்சல் பண்ண முடியும், இந்த 2 0 கேன்சல் பண்ண முடியும். சரி, இப்போ 3ஐயும் 120ஐயுமே கேன்சல் பண்ணலாம். இப்படி 3 வந்து 1 டைம், 120 வந்து 40 டைம்ஸ். அப்புறம் 8ஐயும் 40ஐயும் திரும்ப கேன்சல் பண்ணலாம். 8 வந்து 1 டைம், 40 வந்து 5 டைம். ஸோ ஆர் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு? 5 அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 5%. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க சொல்ல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் 5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அமௌண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி கிவன் வச்சு எழுதணும்? கிவன் இஸ் ஈக்குவல் டு 800. எஸ்ஐ வந்து கண்டுபிடிக்கணும். இது கிடையாது, எஸ்ஐ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு? 5% நம்ம கண்டுபிடிச்ச பர்சன்டேஜ் பிளஸ் கொஸ்டின்ல இருக்கிற 5%. இப்போ டோட்டலி 10% இருந்துச்சுன்னா அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்னது? திரும்ப எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. பி என்னது? 800 இன்டூ என் என்னது? 3 இன்டூ ஆர் வந்து புதுசாக 10 டிவைடட் பை 100. கேன்சல் பண்ணணும்னா இது 2 கேன்சல் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. 8 3s are 24. 24 into 10 240. So SI is equal to 240 அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இவங்க எவ்வளவு கேட்குறாங்க? அமௌண்ட், ஹவு மச் அமௌண்ட் வில் இன்க்ரீஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ ப்ரீவியஸ் எஸ்ஐயையும் இந்த எஸ்ஐயையும் நம்ம மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு போதும். அப்போ எவ்வளோ? 240 இந்த எஸ்ஐ மைனஸ் 120 நம்ம போன இதில் கொடுத்த எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 120. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Adam borrowed some money at the rate of 6% per annum for the first 2 years, at the rate of 9% per annum for the next 3 years, and at the rate of 14% per annum for the period beyond 5 years. If he pays a total interest of rupees 11,400 at the end of 9 years, how much did he borrow? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது மொத்தமா 9 இயர்ஸுக்கு அதாம் வந்து ஒரு மணி வந்து borrow பண்ணியிருக்கான். அதுல ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு என்ன பண்றான்? 6% per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறான். அடுத்த 3 இயர்ஸுக்கு 9% per annum கொடுக்குறாங்க. பியாண்ட் 5 இயர்ஸ், அதாவது இந்த 6% 9% கொடுத்த அடுத்த வருஷம்ல 14% per annumக்கு வட்டி தராங்க. அப்போ இந்த 9 வருஷமும் சேர்த்து அவங்க வந்து 11,400 rupees இன்ட்ரெஸ்டா பே பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு தான் அவங்களோட கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எந்தெந்த ரேட்டு எந்தெந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 6% annum
ஃபார் 2 years. ஓகேவா? அடுத்து 9% per annum எவ்வளோ இயர்ஸுக்கு? 3 இயர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. 14% annum அப்படிங்கிறதுக்கு பியாண்ட் 5 years அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலா எவ்வளோ இயர்ஸ் 14% annum கொடுத்துருப்பாங்க? மொத்தமாவே 9 years அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுல 2 years போச்சு, இதுல 3 years போச்சு. அப்ப மீதம் எவ்வளோ இருக்கும்? 4 years. So 14% annum வந்து 4 years. ஓகேவா? ஸோ இப்போ கால்குலேட் பண்றது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எஸ்ஐ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11,400. எஸ்ஐ வந்து டோட்டல் எஸ்ஐ வந்து 11,400. ஸோ இதோட எஸ்ஐ பிளஸ் இதோட எஸ்ஐ பிளஸ் இதோட எஸ்ஐ எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 11,400 கிடைக்கணும். சரி, நம்ம ஃபார்முலால போடலாமா? எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR divided by 100. P வந்து நம்மளுக்கு தெரியாது. P into ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன எவ்வளோ? 2 years. So 2 into rate of interest எவ்வளோ? 6 divided by 100 plus செகண்ட்ல எவ்வளோ? பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3. So P into 9 into 3 divided by 100 plus தேர்ட் கேஸ்ல எப்படி இருக்கு? 14% annum 4 years. P தெரியாது. P into 14 into 4 divided by 100. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எஸ்ஐ வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 6 2s are 12. ஸோ 12P divided by 100 plus 9 3s are 27. ஸோ 27P divided by 100 plus 14 4s are 14 into 4. 4 4s are 16. 4 1s are 4 plus 1 5. 56. So 56P divided by 100 is equal to 11400. ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 56 plus 27 plus 12. 56 plus 27 plus 12 எவ்வளோ? 6 plus 7 13. 13 plus 2 15. 5 1 5 plus 1 6. 6 plus 2 8. 8 plus 1 9. 95. So 11400 is equal to 95P divided by 100. P is equal to 11400 into 100 divided by 95. 95 டேபிள்ல 95 வந்து 1 டைம், 11400 அப்படிங்கிறது வந்து 120 டைம். ஸோ 120 into 100 பண்ணா போதும். ஸோ 120 into 100 எவ்வளோ? 120. அங்க இருக்கிற 2 0 is equal to P. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 12,000 அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஈஸியா இருக்கா? அடுத்த சம் போலாம். If a certain sum of money amounts to rupees 1008 in 2 years and to rupees 1164 in 3.5 years, how do you find the sum and the rate of interest? அதாவது 2 வருஷம் வட்டி கட்டினதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்னா என்னது? P plus SI. அமௌண்ட் வந்து 1008 அப்படின்னு வந்து சொல்றாங்க. இஃப் இன் கேஸ் 3.5 years கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து 1164 கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா சம், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இருக்கும்போது அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1008. இன்னொன்று நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3.5 years இருக்கும்போது அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1164 அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ரெண்டு கிவன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1.5 years இருக்கும்போது, ஓகே, நம்பர் ஆஃப் இயர் வந்து 1.5 இருக்கும்போது எஸ்ஐ என்ன அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? amount 2 minus amount 1 is equal to amount 2 என்னது? இதை வந்து 2 வச்சுக்கலாம், இதை வந்து 1 வச்சுக்கலாம். amount 2 வந்து 1164 minus amount 1 என்னது? 1008 minus பண்ணோம்னா இது 5, இது 1, 14 minus 8 6, இங்க 5 அப்படியே வந்துரும், 1 அப்படியே வந்துரும், இங்க 0. so SI எவ்வளோக்கு? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1/2 இருக்கும்போது நம்மளுக்கு வந்து SI வந்து 156 அப்படின்னு சொல்றாங்க.
நான் ஏன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1/2 எடுத்துக்கிறேன்? எந்த 2 இயரோட அமௌண்ட்டை நான் மைனஸ் பண்ணியிருக்கேன்? இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3.5 இருக்கும் போதும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இருக்கும் போதும் தானே நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3.5 minus 2 எவ்வளோ? 1.5. ஸோ n is equal to 1.5, SI is equal to 156. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1/2 இருக்கும்போது என்னுடைய SI வந்து 156 இருந்துச்சுன்னா, இங்கே 2 கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ 2 இயர்ஸாக இருக்கும்போது என்னுடைய SI என்ன அப்படின்னு வந்து பார்க்குறேன். ஸோ 1/2 எப்படி எழுதலாம்? 1.5 அப்படின்னு வந்து எழுதலாமா? ஸோ 1.5 divided by 2 is equal to 156 divided by x. ஸோ x அங்கே போய் cross multiply பண்ணா x is equal to 156 into 2 divided by 1.5. இதை ஈஸியா மல்டிப்ளை பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், into 10 divided by 10 வந்து பண்றேன். அதாவது 156 into 10 into 2 divided by 15. ஓகேவா? எனக்கு 15 டேபிள் ஈஸியா இருக்கும்ல, அதனால. ஸோ இதை எப்படி எழுதலாம்? x is equal to 1560 into 2 divided by 15. ஸோ 15 டேபிள்ல 15 1 டைம், இது எவ்வளோ டைம் வரும்? 1 0 60 15 டேபிள்ல 4 times. So x is equal to 104 into 2. So x is equal to 208. X is nothing but என்னது? SI. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன தெரியும்? A is equal to P plus SI அப்படின்னு வந்து ஏற்கனவே தெரியும். இங்கே P யோட வேல்யூ என்னது? தெரியாத அன்னோன். SI யோட வேல்யூ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். SI யோட வேல்யூ என்னது? 208. இந்த கார்னர்ல போடுற. ஸோ 1008 is equal to P plus 208 அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ P is equal to எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 1008 minus 208. அதாவது P is equal to 800. ஓகேவா? இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைண்ட் தி சம் கேட்டிருக்காங்க, சம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இதெல்லாம் வந்து delete பண்ணிக்கிறேன். ஸோ SI is equal to PNR divided by 100. SI என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 208 அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 208 is equal to பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 800. 800 into number of years வந்து 2 into rate of interest தெரியாது, divided by 100. So 0 0 cancel. 8 2s are 60. So 208 is equal to 16 R. So R is equal to 208 divided by 16. 16 table 16 one time, 208 வந்து 13 time. So rate of interest எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 13% அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? சம்மும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. சம் வந்து எவ்வளோ? 800 அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 13% அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சம்க்கு போலாமா? At what rate of simple interest a certain sum will be doubled in 15 years அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரி, இந்த கொஸ்டினுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். என்ன ட்ரிக்னா, இங்க வந்து டபுள்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ டபுள்டுனா நம்ம வந்து 2p அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ட்ரிபிள்டு அப்படின்னா 3p அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். 4 டைம்ஸ்னா 4p, 5 டைம்ஸ்னா 5p, 6 டைம்ஸ்னா 6p, அந்த மாதிரி எவ்வளோ டைம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டைம்ஸ் p வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். p என்னது? பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். சரி, நார்மலாக நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன ஃபார்முலா தெரியும்? SI is equal to PNR divided by 100. ஓகே, இப்போ இந்த 2pயை நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா p plus p அப்படின்னு வந்து இதை எழுதிக்கணும். இதை p plus 2p, இதை p plus 3p, இதை p plus 4p, இதை வந்து p plus 5. இப்போ நான் இந்த 2pல ஒரு p நான் எங்க போட்டுறணும்? பிரின்சிபல் அமௌண்ட் ஏற்கனவே என் ஃபார்முலாலேயே இருக்கு. ஸோ ஒரு p வந்து காலி. இன்னொரு p எங்க பண்ணோம்னா SIக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோம். ஓகேவா? சிங்கிள் p எப்பவுமே ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு, எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? அப்போ 6p அப்படிங்கும்போது இந்த சிங்கிள் p எங்க வரும்? பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். 5p என்ன பண்ணுவோம்? SIக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டபுள்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நான் SIக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணும்? சிங்கிள் p ரீப்ளேஸ் பண்ணும். இஸ் ஈக்குவல் டு PNR divided by 100. n எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 years.
So P is equal to P into 15 into R divided by 100. என்ன பண்ணலாம், ஒரு Pயும் இன்னொரு Pயும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கு. சரி, அப்போ R is equal to என்னது, R is equal to 100 divided by 15. டிவைட் பண்ணலாம். 100 15 6 டைம்ஸ் வருமா, 6 டைம்ஸ் 90, மீதம் இங்க 10. ஸோ இது எப்படி எழுதலாம், 6 10 by 15 அப்படின்னு வந்து எழுதலாம். அதாவது R is equal to 6 10 by 15. 10 15 கேன்சல் ஆகுமா 5 டேபிள், 5 டேபிள் இது 2 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ். ஸோ R is equal to 6 2/3%. ஓகேவா, ரொம்ப ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். On a certain sum, the simple interest at the end of 12.5 years is 3/4 of the sum. What is the rate percentage per annum அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, sum அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வேல்யூ PA கொடுத்திருக்காங்க. SI யோட வேல்யூ வந்து 3/4P அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 12 1/2 years அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும், SI is equal to PNR divided by 100. SI நம்மளுக்கு என்ன தெரியும், 3/4 of P. 3/4P is equal to P யோட வேல்யூ தெரியாது, அப்படியே எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 12 1/2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 12 1/2 எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எழுதலாம், 12 2s are 24, 24 plus 1 25, 25 divided by 2. So 25 divided by 2 into rate of interest நம்ம கண்டுபிடிக்கணும், divided by 100. ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, பண்ண முடியும். ஒரு PAயோ இன்னொரு PAயோ கேன்சல் பண்ணிக்கலாம். 25 டேபிள்ஸ்ல 25 1 டைம், 100 வந்து 4 டைம். வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, 4ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 is equal to R divided by 2. அப்போ R is equal to 3 into 2. R is equal to 6%. ரொம்ப ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். In how many years will a sum of money double itself at 6 1/4% simple interest per annum அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நான் 8th கொஸ்டின்லயே சொன்னேன்ல, டபுள் அப்படின்னா SI is equal to P, P is equal to P. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், SI is equal to PNR divided by 100. SIக்கு பதிலா P எழுதிக்கணும், Pக்கு பதிலா P into N எவ்வளவு கொடுத்திருக்காங்க அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 1/4 அப்படின்னு சொல்லிட்டு மிக்சட் ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதுவோம், 6 4s are 24, 24 plus 1 25, 25 divided by 4 அப்படின்னு வந்து எழுதுவோம். ஸோ 25 divided by 4 divided by 100. ஸோ கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் PP கேன்சல் ஆயிரும். 25 1 டைம், 100 வந்து 4 டைம். ஸோ 1 is equal to N divided by 4 into 4. இப்போ N is equal to 16. So number of years எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம், 16 years அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான், அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பை பாய், ஹாப்பி லேர்னிங்.